அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல் இன்றைக்கி என்ன சமையல்னா நெடுவா மீன் இன்றைக்கி நான் 1/2 கிலோ வாங்கினேன். அதில் ஒரு 3 பீஸு மசாலா தடவா. ஃபஸ்ட்டு மசாலா தடவுறதுக்கு என்ன செய்யணுன்னா, வத்தல் பொடி, உப்பு, தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி, ஆயில், நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் தேவையான அளவு இஞ்சும் பூண்டும் அரைச்ச பேஸ்ட்டு போட்டுட்டு, எலுமிச்சப்பழம் இருந்தால் எலுமிச்சப்பழம், இன்றைக்கி எலுமிச்சப்பழம் இல்லாதனால புளிச்சாறு. இது மொறுன்னு கிறிஸ்பியாக மசாலா நல்லா மீனோட ஒட்டி இருக்கும். எண்ணெயில் அந்த மசாலா விழாது. இது மீன் குழம்புக்கு. நல்லெண்ணெய், மீனில் மொத்த மசாலான்னு சொல்லுவோம். மீன் மசாலாவை போட்டாச்சு, புளி ஊற்றியாச்சு, உப்பு போட்டாச்சு. அதை அப்படியே வச்சுட்டேன். எப்போ மீன் வாங்கினாலும் சுத்தப்படுத்துறதுக்கு முன்னால் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் வைங்க. அதுக்கப்புறம் கழுவுனதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு 10 நிமிஷம் உப்பு போட்டு புளி ஊற்றி வைங்க. அப்போ அது நல்ல உப்பு புளி சுள்ளுன்னு இருக்கும். 3 மிளகாய், தேவையான பொருட்கள், சின்ன வெங்காயம். இன்றைக்கி நான் ஃபுல்லாக சின்ன வெங்காயமே போட்டேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெந்தயம், தாளிப்பதற்கு கடுகு, காயப்பொடி. சில பேர் காயப்பொடி போட மாட்டேங்கிறாங்க. ஆனால் காயப்பொடி மீன் குழம்புக்கு போடணும், வாசனையாக இருக்கும். இப்போ இந்த பொரி வறுத்து எடுப்பதற்குள்ள மீனை பாருங்கள். இதை 3 மீன் எடுத்திருக்கேன். இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன், இதை அப்படி நல்லா எண்ணெய் விட்டு இதுங்கும் போது நம்ம அதில் இந்த மீன் இதில் ஒட்டவும் செய்யும் மசாலா. திரும்ப எண்ணெயில் போட்டு பொரித்து எடுப்போம் தானே. அப்போ இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடும். உப்பு கொஞ்சம் பத்தாது, உப்பு போட்டுக்கிடும். புளிக்காசலும் கொஞ்சம் ஊற்றிக்கணும். மட்டன் சிக்கன் வாங்கியாச்சுன்னா தயிர் ஊற்றி வைக்கணும், கேட்டிங்களா? மீன் வாங்கியாச்சுன்னா கொஞ்சோண்டு புளி ஊற்றி உப்பு போட்டு அப்படியே வச்சிடணும். இப்போ மீன் வறுத்து எடுப்பதற்கு எலுமிச்சைச்சாறு இருந்தாலும் ஊற்றலாம். எலுமிச்சைச்சாறு இல்லைன்னா புளி கரைசலும் செய்யலாம். இல்லை பாருங்கள், நல்லா எப்படி வரவிட்டேன் பாருங்கள். எப்படி இருக்கணும், ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. இதை தடவி ஃப்ரிட்ஜு தட்டில் வைக்கணும். ஒரு 10 நிமிஷமாவது ஃப்ரிட்ஜில் உள்ள தட்டில் வைங்க. இது நெடுவா மீன். இது கிலோ இன்றைக்கி 400 ரூபா. மற்ற நேரம்லாம் 500 ரூபா சொல்லுவாங்க. இது அவங்களோட ஹிந்துஸ் இது சாப்பிட மாட்டாங்களாம், மீன் சாப்பிட மாட்டாங்களாம் இந்த மாதம். அதனால தான் இந்த மீன் 400 ரூபாய்க்கு வந்திருக்கு. மிச்ச நேரம் 500 ரூபா 600 ரூபான்னு இருக்கும். இது நல்ல பெரிய பீஸாக நான் வெட்டிட்டேன். நல்லா உள்ள வெளியே நல்லா எல்லாம் தடவியாச்சு. இதை நான் ஃப்ரிட்ஜு தட்டில் ஒரு 10 நிமிஷம் வைக்க போகிறேன். பாருங்கள் எப்படி ஒட்டியிருக்கு பாருங்கள். அடுத்தது நம்ம மீன் குழம்பு வைக்கும். மீன் கழுவுன தண்ணியை பாருங்கள். அப்படி ரோஜா செடிக்கு ஊற்றுறதுக்கு வச்சுருக்கேன். ரோஜா பூவில் நல்லா மொட்டு வைக்குங்க, நல்லா மொட்டு வைக்கும். மீன் கழுவுன தண்ணி, கறி கழுவுன தண்ணியை நம்ம ஊற்றணும். இன்றைக்கி காலையில் இட்லி வேக வச்சேன். துணியில் இட்லி கொப்பரையில் தான் இட்லி அவிக்குவேன். மற்ற பாத்திரம்லாம் கழுவி கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணணும். தேங்காயை பால் எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 கீத்து தேங்காய் பால் எடுத்துட்டேன். தேவையான அளவு நல்லெண்ணெய். மீன் குழம்புக்கு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றியே வைங்க. அடுப்பை பற்ற வச்சிரும். மல்லி இலை இல்லை, மல்லி இலை இருந்தாச்சுன்னா நம்ம மீன் குழம்புக்கு கொஞ்சம் பொடியாக நறுக்கி போடலாம். இதை காமிச்சிட்டேன் பார்த்தீங்களா. மிளகாயில் இந்த நடுவில் இதை இன்றைக்கி எடுக்கலை. தக்காளி பாருங்கள். இது மீன் கொதிக்கும் போது நம்ம பார்க்கணும், உப்பு புளி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். பத்தாவதுன்னா மீதி புளியை ஊற்றிக்கிடணும். புளி தேவையில்லாதவங்க நிறைய தக்காளி பழத்தை நல்ல பேஸ்ட்டாக அடித்து போடுங்க. புளி சேர்க்கக்கூடாது, கால் வலிக்குன்னு சொல்கிறவங்க அப்படி செய்யுங்க. இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜு தட்டில் வச்சிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு கடுகு, எண்ணெய் காயட்டும்.
கருவு பொரிஞ்ச பிறகு வெந்தயம் போடுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, எல்லா வெங்காயத்தையும் அள்ளி போட்டுருங்க. அதோடையே 2 பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் போட்டுருங்க. இப்போ நம்ம காயப்பொடி போடும். காயம், பெருங்காயம், கூட்டு பெருங்காயம்னாலும் போடலாம், கட்டி பெருங்காயம். இப்போ நான் வந்து காயப்பொடி தான் போட்டிருக்கேன், எல்ஜி காயப்பொடி. இதிலையே வத்தல் பொடி போட்டுருவோம். எண்ணெயில் வத்தல் பொடி போட்டால் தான் அந்த கலர் வந்து தூக்கலாக காட்டும். இப்போ நம்ம கூட்டி வச்ச நல்ல மசாலா போட்டு தேங்காய் பால் ஊற்றி கலந்து வச்ச கலவையை தூக்கி ஊற்றிடும். தேவையான அளவு தண்ணி விடணும். நம்ம இந்த தேங்காயை நல்லா பால் எடுத்தாச்சு. எல்லாம் இனி தான் கழுவணும். மீன் வந்து முங்குற அளவுக்கு தண்ணி விடுங்க. விட்டு உப்பு புளியெலாம் பாருங்கள். நல்லா கொதித்ததுக்கப்புறம் பாதி ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் திரும்ப உப்பு பாருங்கள். சிலது பத்தாதுன்னா 2ஆக போட்டுக்கலாம். பாருங்கள், இதான் உப்பு புளி எல்லாம் கரெக்டாக இருக்குது. கொதிக்கட்டும். மீன் உடஞ்சிடக்கூடாது, கொதி வரட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கிடையில் ஒரு பேப்பர் எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணிடும் கவுண்டர் டாப்பை. இதெல்லாம் எடுத்த இடத்துல வச்சிரும். இது நம்ம பேப்பரை வச்சு க்ளீன் பண்ணால் அப்படியே தூக்கி தூர போட்டுடலாம். வாஷ் பண்ணவே வேண்டாம். நமக்கு ரொம்ப அந்த துணியை வந்து வாஷ் பண்ணுறதே அது ஒரு வேலை. இப்போ பாருங்கள், இன்னொரு பேப்பர் வச்சு வாஷ் பண்ணி பேப்பரை டஸ்ட்பினில் போட வேண்டியது தான். இப்போ இன்னொரு பேப்பர் எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், அடுப்பு எப்படி புதுசு மாதிரி வந்துட்டு பாருங்கள். மொத்த மசாலா, மீன் மசாலா, மட்டன் மசாலா, அதைத்தான் நாங்கள் மொத்த மசாலாங்குவோம். அந்த மசாலா வந்து 1 கிலோவுக்கு 1 கிலோ கொத்தமல்லிக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், மட்டனுக்கு நாளைக்கு சீரகம் வந்து 150 போடுவோம். சோம்பு வந்து 200 போடுவோம், நல்லா மணக்கும். இது வந்து எங்கள் ஊர் சமையல்காரங்க சொன்னது. மிளகு வந்து 50 போடுவோம். வத்தல் வந்து
நான் வந்து 1 கிலோவுக்கு 100 போடுவேன். மற்றவங்கெல்லாம் 1/4 கிலோ 1/2 கிலோன்னு போடுவாங்க. எங்களுக்கு காரம் ரொம்ப செல்லாது. 1 கிலோ மல்லிக்கு கொத்தமல்லிக்கு வந்து நான் வந்து 100 வத்தல் தான் போடுவேன். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் தேவைன்னா எண்ணெயில் போட்டுக்கிடுவேன். மஞ்சள் வந்து 40 கிராம். இதுதான் 1 கிலோ மல்லி மொத்த மசாலா அங்கே திரிக்கிறதுக்கு. மீன் மசாலா திரிக்கும் போது சோம்பு போட மாட்டோம். மீன் மசாலானா 1 கிலோ மல்லி, ஜீரகம், மஞ்சள், கொஞ்சோண்டு பெப்பர், சோம்பு போட மாட்டோம். மீன் மசாலா தனி, மட்டன் மசாலா தனியை தான் திரித்து வைப்போம். இப்போ இது நல்லா கொதிக்குது. இந்த கொதி வரும்போது உப்பு பார்க்கும். எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. கரெக்டாக 10 நிமிஷம் நம்ம வந்து மீன் குழம்பு ரெடி ஆயிடும். இது இனிமேல் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு. இது வந்து இப்போ வறுக்கணும். அதுக்குள்ளே இதை எடுத்துக்கணும். இப்போ வறுக்கிறதுக்கு நான் கடலை எண்ணெய் தான் ஊற்ற போகிறேன். தேங்காய் எண்ணெயிலையும் பொரிப்பாங்க. கேரளாலலாம் தேங்காய் எண்ணெய் தான் பொரிப்பாங்க. நான் இது கடலை எண்ணெய் தான் வாங்கி வச்சுருக்கேன். செக்கு கடலை எண்ணெய். இந்த எண்ணெயில் தான் மீன் பொரிப்பேன். சரியா? இப்போ இதை வந்து 5 நிமிஷம் நல்லா கொதித்த உடனே நம்ம சிம்முக்கு கொண்டு வந்துடணும். அடுப்பை குறைச்சிட்டேன். நல்லா கொதித்து எண்ணெய் மேலே வந்து எண்ணெய் கக்குனோடனே மீன் வந்து குழம்பு வந்து ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், வறுக்க போகிறோம். இப்போ வந்து இந்த அடுப்பை பற்ற வைக்க போகிறேன். தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டேன். கடலை எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போது இது வந்து நான் வந்து வீடியோ எடுக்கிறனால ஃபஸ்ட்டு வந்து ஒரு மீனை மட்டும் நம்ம பொரிச்சிடும். மீதி சாப்பிட்ற நேரம் தான் நாங்கள் பொரிப்போம். ஏன்னா அப்போ தான் நல்லா அது மொறு மொறுன்னு இருக்கும். எண்ணெய் காயட்டும். பாருங்கள் இப்போ எப்படி எண்ணெய் கக்குது பாருங்கள். இப்படி கக்கி எண்ணெயாக வரும்போது தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணும். மீன் வெந்துட்டுன்னு அர்த்தம். 10 நிமிஷம் தான். ஒரு மீன் வேக வைக்கிறதுக்கு 10 நிமிஷம் தான். சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிட்டு. இப்போ இந்த அடுப்பில் பாருங்கள் மசாலா எப்படி நல்லா ஒட்டியிருக்கு பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே மசாலா கலந்து ஆயில் ஊற்றி இப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நீங்கள் செய்தால் சூப்பராக இருக்கும். மொறு மொறுங்கிற கிறிஸ்பியான மீன் பொரியல் வறுவல் ரெடி ஆகிட்டு. இப்போ இந்த ரெண்டும் சாப்பிட்ற நேரம் பொரிக்கலாம். ஏன்னா நாங்கள் வீட்டிலையே 2 பேர் தான் இருக்கோம். இந்த யூடியூப் சேனலுக்காக வேண்டி நான் வந்து ஒன்றை வந்து வறுத்து காட்டுறேன். இப்போது இதில் எண்ணெய் வந்து வெளியே தெறிக்காமல் இருக்க இப்படி நீங்கள் லைட்டாக மூடிக்கிடுங்க. அப்போ சுற்றி வர எண்ணெய் தெறிக்காது. அடுப்பு இதெல்லாம் தெறிக்காது. சோறு வடிச்சிட்டேன். சுட சுட சோறு வடித்தாச்சு. இன்றைக்கி சிம்பிள் தான். மீன் குழம்பு, மீன் வறுவல், அவ்வளோதான். அல்சியா சேனல் டுடே சமையல். எலுமிச்சப்பழம் மீனுக்கு ஊற்ற எலுமிச்சப்பழம் இல்லைன்னா புளிச்சாறு கொஞ்சோண்டு ஊற்றுங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் மீன் நான் சொன்ன மாதிரி வறுத்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு மீன் அப்படின்னு சொல்லுங்கள். பொரித்த மீன் எப்படி இருந்துச்சின்னு சொல்லுங்கள்.
இப்போ மீன் குழம்பும் ரெடி ஆகிட்டு மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து வீடியோவுக்கு ஒரே ஒரு பீஸு தான் பொரிச்சிருக்கேன். பாருங்கள், மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எண்ணெயில் ஒன்றுமே ஒட்டலை. நான் சொன்ன மாதிரி நீங்கள் எண்ணெய் ஆயில் ஊற்றி வச்சா எண்ணெயிலையே அந்த மசாலா வந்து ஒட்டாது, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. அல்சியா சேனல் இன்றைக்கி சிம்பிளான இது தான். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் வாங்குவோம். இது வந்து மாதுளம்பழமும் ஆப்பிளும். இன்றைக்கி வந்து ஆரஞ்சு தான் ஜூஸ் பண்ண போகிறேன். ஒரு ஆரஞ்சு கெட்டு போயிடுச்சு. ஆமாம், இதை ஜூஸ் அடிக்கணும். பாருங்கள், இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து வறுக்கிற மீன் வந்து வறுக்கும் போது நான் சொன்ன மாதிரி வருங்க. பாருங்கள், 10 நிமிஷத்துலேயே சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம எல்லாம் நறுக்கி வச்சுட்டு ஒரு செகண்டில் நம்ம முடிச்சிடலாம். கேரட் இனி தான் நான் கடையில் போய் வாங்கணும். வாங்கிட்டு வந்து கேரட்டை வந்து துருவி பச்சையாக சாலட் பண்ணிடுவேன். இதுதான் இன்றைக்கி அல்சியா சேனலில் டுடே சமையல். நீங்களும் இப்படி மீனை வந்து வறுத்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது குழம்பு மசாலா, மீன் மசாலா, மட்டன் மசாலாலாம் ஏற்கனவே என் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதை வந்து அளவு பிரகாரம் செய்யுங்க, நல்லாயிருக்கும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோட உங்களை பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.